நம்முடைய கவனத்தை திருப்புவோம். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 2ஆம் அதிகாரம். சில வசனங்களை நான் வாசிக்கிறேன், கவனிங்கள். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அப்படி என்று நாம வாசிக்கிறோம். பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதா அப்படின்னா ஆம், எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் பண்டிகைகளை அனுசரிக்க சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களை பண்டிகைகளை அனுசரிக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படி பண்டிகைகளை அவர்கள் அனுசரிக்கும் போது 7 பண்டிகைகளை அனுசரிக்கும்படி சொன்னார். அதிலே 4வது பண்டிகை தான் வாரங்களின் பண்டிகை என்று அழைக்கப்பட்டது. அதுதான் பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தர் சொன்னார், உன்னுடைய வயல்ல விளைச்சல் விளைந்திருக்கும் போது அதை முழுவதுமாய் நீ அறுக்க வேண்டாம், அதை சிலதை தப்ப விடு. உன் தேசத்தில் இருக்கிற ஏழைகள், திக்கற்றவர்கள், பரதேசிகள் எல்லாரும் அதை அனுபவிக்கட்டும் என்று அவர் சொன்னார். இதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவருடைய ஈவு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்பது யாரோ ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு மட்டும் கிடையாது. அது எல்லா ஜனங்களுக்கும் அது ஸ்தோத்திரம் தேவையானது என்று ஆண்டவர் சொன்னார். சரி, இப்ப இதுதான் இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகை பற்றிய காரியம். வசனத்துல வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு சீஷர்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை அறியாததுனால பல இடங்களுக்கு அவர்கள் சுற்றி திரிந்தார்கள். நிறைய பேர் தேவனுடைய திட்டத்துக்கு வெளியே அவர்கள் போய்விட்டாங்க. நிறைய பேர் எருசலேமை விட்டு விட்டார்கள். எருசலேம் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், ஐக்கியம் வேண்டாம், சீஷர்கள் வேண்டாம், அப்போஸ்தலர்கள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரிந்து போயிட்டாங்க. சீஷர்களுக்குள்ளேயே ஒரு மனம் இல்லாமல் இருந்தது. எல்லாரும் கூடி வந்திருக்கும் போது தோமா வேறு எங்கோ போய்விட்டார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிறகு சீஷர்கள்லாம் சொன்னாங்க, நாங்க மீன் பிடிக்க போகிறோம், என்ன இயேசு அவரை அடித்து கொலை செய்து விட்டார்கள் அப்படி என்று அவர் உயிர்த்தெழுந்ததை அறியாம பேசிக்கிட்டாங்க. பிறகு இன்னும் 2 சீஷர்கள் நாங்கள் எம்மா ஊர், எங்க சொந்த ஊருக்கே போகிறோம் அப்படின்ட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா ஆண்டவர் இப்ப இந்த 40 நாட்கள் உயிர்த்தெழுந்த பிறகு 40 நாட்கள் இந்த பூமியிலிருந்து இவங்க எல்லாரையும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஒன்றிணைக்கிறார். இவங்க எல்லாரையும் ஒன்று சேர அவர்களை ஸ்தோத்திரம் சேர்த்து அவர்களுக்கு சில போதனைகளை கொடுத்து அவர் சொன்னார், என் பிதாவின் வாக்குத்தத்தம் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே அது உங்கள் மேல் நிறைவேறப் போகிறது. அதனால நீங்க யாரும் எருசலேமை விட்டு போக வேண்டாம், எருசலேமிலேயே தங்கி இருங்கள் அப்படி என்று ஆண்டவர் அவர்களுக்கு அறிவுறுத்தின போது இந்த 12 சீஷர்கள் அது மாத்திரம் கிடையாது, அவர்களை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட 120 பேர் போய் மேல் வீடு என்று சொல்லப்படுகிற யோவான் மார்க்குடைய வீட்டிலே போய் அவர்கள் ஸ்தோத்திரம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். காலையில எழும்புவாங்க, ஜெபிப்பார்கள், திரும்ப ரெஃப்ரெஷ் ஆவாங்க, சாப்பிடுவாங்க, இல்லைன்னா உபவாசம் பண்ணுவாங்க, ஸ்தோத்திரம் மறுபடியும் ஜெபிப்பாங்க, வேத வசனத்தை தியானிப்பாங்க. இப்படிதான் அவருடைய நாட்கள் போய் கொண்டே இருந்தது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எருசலேமை விட்டு அவர்கள் எங்கேயும் போகல.
அதனாலதான் கர்த்தர் சொன்னார், உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படுகிற வரைக்கும் நீங்கள் எருசலேமிலேயே காத்திருங்கள். எருசலேம் என்று சொன்னால் சபை, எருசலேம் என்று சொன்னால் தேவன் தெரிந்து கொண்ட ஸ்தலம், எருசலேம் என்று சொன்னால் தேவன் தாவரித்திருக்கிற ஆலயம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை நீ அனுபவிக்கணும்னா நீ எருசலேமிலேயே இரு. நான் புரிந்து கொள்ளுகிறது போல சொல்றேன், ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதங்கள், அவர் பண்ணியிருக்கிற வாக்கு தத்தங்கள் எல்லாம் நம்மில் நிறைவேற வேண்டுமானால் சபையிலே தரித்திருங்கள். இன்றைக்கு பிசாசு சபையை விட்டு பிரிப்பதற்கு மனிதர்களை பல விதங்களிலே போராடுகிறான். சபைகளிலே இருந்து பயன்படக்கூடாதபடிக்கு, சபைகளில் இருந்து கனி கொடுக்க கூடாதபடிக்கு, சபையிலே இருந்து ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழக்கூடாதபடிக்கு, சபையை விட்டு, சபை ஐக்கியத்தை விட்டு பிரிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறான். பிரிப்பதற்கு போராடி கொண்டிருக்கிறான். அநேகரால சபையோடு ஐக்கியம் கொள்ள முடியல. அநேகரால சபை ஐக்கியத்திற்குள்ள நிலைத்திருக்க முடியல. அநேகர் சபையை சந்தோஷத்தின் இடமா மட்டும், கொண்டாட்டங்களின் இடமாக மாத்திரம் ஸ்தோத்திரம் பார்க்க முடியும். சிலருக்கு கிறிஸ்துமஸ் நாட்கள் மட்டும்தான் சபை ஞாபகத்துக்கு வரும். கிறிஸ்துமஸ் நாட்கள் மாத்திரம்தான் ஐக்கிய ஞாபகத்துக்கு வரும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மற்ற நாட்களில் நடக்கிற உபவாச ஜபம் ஞாபகத்துக்கு வராது, வேத பாடம் ஞாபகத்துக்கு வராது, மற்ற எந்த ஐக்கிய கூடுகைகளும் ஞாபகத்துக்கு வராது. கொண்டாட்டங்களின் கிறிஸ்தவர்களா இருக்கிறார்கள் அநேகர். கர்த்தர் சொன்னார், இன்னும் சில நாளைக்குள்ளே என் பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது. என் பிதாவின் வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது. அதனால அது நிறைவேறும் போது நீங்கள் எருசலேமிலே இருந்தால் அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்கள் மேல் வந்து தரிக்கும். அல்லேலூயா. நீங்கள் எருசலேமில் இருந்தால் என் பிதா எதையெல்லாம் வாய் திறந்து சொன்னாரோ அதெல்லாம் உங்க மேல வந்து பலிக்கும். அதெல்லாம் உங்க மேல வந்து பலிக்கும். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இந்த ரெகோபோத்து சபைக்கு சொல்லுகிறேன், சபை ஐக்கியத்திலிருந்து, சபையின் ஒரு மனப்பாட்டிலிருந்து உங்களை பிரிக்க நினைக்கிற எந்த வல்லமைக்கும் இடம் கொடுக்காதுங்க. எந்த ஆவிக்கும் இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். சரி, இப்போ இவர்கள் இயேசு சொன்ன பிறகு ஆண்டவர் இவங்க எல்லாரையும் கேதர் பண்ணி இங்கேயே இருங்கள் என்று சொல்லி 2 கையை நீட்டி ஆசீர்வதித்து விட்டு அவர் பரலோகத்துக்கு அவர் பரமேறி போனார். இப்ப சீஷர்கள் கிட்டத்தட்ட 120 பேர் கூடிவிட்டார்கள். இந்த 120 பேரும் என்ன செய்தார்கள்? நான் சொன்னது போல மேல் வீட்டு அறையிலே ஜெபத்திலையும் உபவாசத்திலையும் உறுதியாய் தரித்திருக்கிறாங்க. அவர்களுக்கு வேறு எதுவும் பத்தியும் கவலை கிடையாது. உலகத்துல என்ன நடக்குது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. எருசலேமில வேற என்ன நடக்குது எதை பத்தியும் கவலை இல்லை. ஆனால் இயேசு சொல்லி போன வார்த்தை, அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் அப்படி என்று அவர்கள் காத்துக்கொண்டே இருந்த போது, நல்ல கவனிங்க, எதிர்பாராத அந்த நாள் சொல்லப்பட்டிருக்கிறது. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, அந்த நாளிலே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். அல்லேலூயா, இறங்கி வந்தார். சரி, இப்ப 2 நடந்தது. ஒண்ணு, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறிச்சு அவங்க மேல. அந்த பிதாவின் வாக்குத்தத்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர். சொல்லுங்க பார்க்கலாம், மறுபடியும் சொல்லுங்க வாய் திறந்து, பரிசுத்த ஆவியானவர். ஆமென். குமாரனுடைய காலங்கள் முடிந்து விட்டது. அதற்கு பிறகு என்றென்றைக்கும் சபையோடு கூட இருப்பதற்கு ஆமென் தேற்றரவாளனாய் அல்லேலூயா பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார். இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வருகை வரும் இந்த பூமியிலே அவர் வந்து சபையை எடுத்துக்கொண்டு போகும்போது பரிசுத்த ஆவியானவரும் எடுத்துக்கொள்ளப்படுவார். அது வரைக்கும் இந்த பூமியில அவர் இருந்து நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து ஆமென் கண்டித்து உணர்த்துவார். அவர் நடக்க வேண்டிய வழிகளை நடத்துவார். அறிய வேண்டிய சத்தியத்தை போதிப்பார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப என்ன நடந்தது பாருங்க. எதிர்பாராத அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். வாக்குத்தத்தம் நிறைவேறினது ஒன்று. 2வது, அந்த நாளில்தான் தேவனுடைய சபை உருவானது. சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென். சபை உருவான நாள் அன்றைக்கு சபை உருவானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சபைக்கு ஒரு பிறந்த நாள் இருக்குமானால் அது பெந்தேகோஸ்தே நாள். அதனாலதான் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாள் என்று எல்லா சபைகளும் கொண்டாடுகிறது. இன்றைக்கு மாலை சேலத்துல
பெந்தேகோஸ்தே பெருவிழா என்று, ஸ்தோத்திரம், ஆமேன், ஒரு பெரிய திருச்சபையில ஒழுங்கு செய்திருக்கிறாங்க. எல்லா பாஸ்டர்ஸையும் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு மாலை ஆராதனைக்கு போக முடியாது. எல்லா ஊர்கள்லையும் எல்லா பெரும் பெரும் பட்டணங்கள்லையும் இன்றைக்கு பெந்தேகோஸ்தே பண்டிகை என்று அனுசரிக்கப்படுகிறது. ஏன் பெந்தேகோஸ்தே பண்டிகையை சபை நினைவு கூற வேண்டும்? ஏன்னா அதுதான் திருச்சபைக்கு உதயமான ஒரு நாள். அல்லேலூயா. திருச்சபை உதயமான ஒரு நாள். திருச்சபை, ஆமேன், ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நாள். அது ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு நாள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படிதானா? தம்முடைய திருச்சபையை ஸ்தாபிப்பதற்காகவே தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நாள் அது. தேவன் தெரிந்து கொண்ட ஒரு நாள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருந்தார். தெரியுமா உங்களுக்கு? ஒரு பெரிய ரட்சிப்பின் திட்டத்தை வைத்திருந்தார். ஏன் அப்படி வைத்திருந்தார்? ஆதி மனிதன் தோற்று போனான். ஆதி மனிதன் தோற்று போனான். ஆதி மனிதன் தோற்று போனதுனால அவன் மூலமா இந்த உலகம் ஒரு பெரிய சாபத்துக்குள்ளானது. இந்த உலகம் சாபத்துக்குள்ளானது. விழுந்து போன இந்த மனுக்குலத்தை தேவன் அப்படியே விட்டுவிட விரும்பவில்லை. தேவன் விட்டுவிட விரும்பவில்லை. அப்படியே கை கழுவி விட மறந்து விட விரும்பவில்லை. அவர் மறந்து விட விரும்பவில்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுந்து போன அந்த மனுக்குலத்தை திரும்பவும் மீட்டு ரட்சித்து அவர் என்ன நோக்கத்துக்காக அந்த மனுக்குலத்தை உண்டாக்கினாரோ அந்த திட்டத்தை மனுக்குலத்தின் மேல் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்பினார். அதனாலதான் நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஆரம்ப காலங்களிலிருந்தே செயல்படுகிறார். இந்த ரட்சிப்பின் திட்டத்தை இந்த பூமியில எப்படியாவது ஸ்தாபிச்சிடணும். ரட்சிப்பின் செய்தி ஜனங்களுக்கு அறிவிக்கப்பட்டிரணும். தேவனுடைய மகா பெரிய ரட்சிப்பை ஜனங்கள் பெற்றுக் கொள்ளணும். இதனாலதான் ஆரம்ப காலங்களில் பாருங்க, சில பரிசுத்தவான்கள் மூலமாக இந்த உலகத்துக்கு நீதியை பிரசங்கம் பண்ணினார். ஏனோக்கு என்கிற மனிதன் நீதியை பிரசங்கம் பண்ணினான். புரியுதா உங்களுக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நோவா என்கிற மனுஷன் நீதியை பிரசங்கம் பண்ணினான். ஆபிரகாம் என்கிற மனுஷன் நீதியையும் நியாயத்தையும் அவன் பிரசங்கம் பண்ணினான். ஈசாக்கை கொண்டு, யாக்கோபை கொண்டு, யோசேப்பை கொண்டு, மோசேயை கொண்டு, யோசுவாவை கொண்டு ஆண்டவர் தம்முடைய நீதி நியாயங்களை எல்லாம் அந்த உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். ஜனங்க யாரும் செவி கொடுக்கல. அதற்கு பிறகு ஆண்டவர், ஆமேன், தம்முடைய ஜனங்களை எல்லாம் நடத்துவதற்கு ஆண்டவர் 2 கூட்ட ஜனங்களை ஆண்டவர் நடத்தினார். ஒன்னு ஆவிக்குரிய உலகம், இன்னொன்று சமூக உலகம். ஆவிக்குரிய உலகத்துல, ஆவிக்குரிய விதத்துல ஜனங்களை நடத்துவதற்கு ஆசாரியர்களை ஏற்படுத்தினார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தினார், லேவியர்களை ஏற்படுத்தினார், மூப்பர்களை ஏற்படுத்தினார். அதே போல ராஜாக்களை ஏற்படுத்தினார், நியாயாதிபதிகளை ஏற்படுத்தினார். இதெல்லாம் எதுக்காக? ஆண்டவர் என்ன இந்த பூமியில செய்ய விரும்புகிறாரோ அதை எல்லாத்தையும் இவர்கள் மூலமா செய்யணும். இவர்கள் மூலமா அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஜனங்களுக்கு எப்படியாவது சொல்லிடணும். நீங்க தீர்க்க தரிசன புஸ்தகத்தெல்லாம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்திலேயே நான் உங்களுக்கு அதை வாசிச்சு காமிச்சேன். கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் கர்த்தர் என்று நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அவரோட நோக்கம் என்ன தெரியுமா? நான் யார், இந்த உலகத்தை குறித்தும் இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொருவரை குறித்தும் நான் என்ன திட்டம் வைத்திருக்கிறேன், இவர்களை குறித்து நான் என்ன நோக்கம் வைத்திருக்கிறேன், நான் என்ன செய்ய போகிறேன், இவர்களை எப்படி நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்கிறதை, ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அந்த ஜனங்க எப்படியாவது அறிஞ்சிடணும் அப்படின்னு நினைச்சாரு பாருங்க. அப்படிதான் நினைத்தா. அவங்க நினைக்கல. அவங்க, ஸ்தோத்திரம், அறிந்து கொள்ளல. இன்னும் சொல்றேன், ஆண்டவர் யாரையெல்லாம், ஆமேன், ஸ்தோத்திரம், தனியாகவும் சரி கூட்டமாகவும் சரி யாரெல்லாம் எழுப்பினாரோ அவங்க யாரும் தேவனுடைய திட்டத்தை முழுமையா நிறைவேற்றல. நிறைய பேர் விழுந்து போனாங்க, நிறைய பேர் தோற்று போனாங்க, நிறைய பேர் தவறி போனாங்க. ஆண்டவர் எதை செய்ய சொன்னாரோ அதை செய்யாமல் தவறி போனாங்க. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியாமல் நிறைய பேர் தோற்று போனாங்க, சொந்த வாழ்க்கையில் விழுந்து போனாங்க. அதனால தேவனுடைய திட்டத்தை ஒருவராலும் நிறைவேற்ற முடியாததுனாலே இந்த உலகத்தை உண்டாக்கின தெய்வம், அண்ட சராசரத்துக்கும் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அவரே இந்த உலகத்துக்கு தேவனாய் இறங்கி வந்தார், மனிதனாய் இறங்கி வந்தார். அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, ஒருவரும் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை நிறைவேற்ற முடியல.
அவன் ஜனங்களை நியாயம் தீர்க்கிறான், ஜனங்களை தண்டிக்கிறான், ஜனங்களை புறக்கணிக்கிறானே ஒழிய ஆண்டவருடைய ரட்சிப்பின் திட்டத்தை இந்த பூமியில ஸ்தோத்திரம் செய்ய செய்யல. அதனாலதான் ஆண்டவர் அந்த யூதர்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நல்ல சமாரியன் ஓமையை சொல்லுகிறார். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் திருப்ப வேண்டாம். ஒருவன் அடிபட்டு கிடக்கிறான், அந்த வழியே ஒரு ஆசாரியன் வருகிறான். அங்க வசனத்துல வாசிக்கிறோம், அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். சரி, எங்கப்பா போறான்? அவனை கேட்டா சொல்லுவான், நான் ஒரு ஆசாரியன், தேவனுக்கு பணிவிடை செய்ய வேண்டும், ஆலயத்தில் வேலைகள் இருக்கிறது, பாடல்களை பாடணும், ஆராதனை நடத்தணும், பிரசங்கம் பண்ணணும். ஆனா கர்த்தர் சொன்னார், பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஊழியங்களும் ஸ்தானங்களும் பட்டங்களும் ஆளுகை செய்வதற்கு அல்ல, இயேசுவின் வழிகளை ஜனங்களுக்கு போதித்து, இயேசுவின் ஆமென் அல்லேலூயா நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லி நரகத்திற்கு போகிறவர்களை நித்தியத்திற்கு மாற்ற வேண்டும். இதுக்குத்தான் ஸ்தோத்திரம். எல்லாம் இன்னைக்கு இறையியல் படிப்புகள் இருக்கிறது, பட்டங்கள் இருக்கிறது, எல்லாம் இருக்கு. எதுக்காக? தாம்பிகமாய் நடந்து கொள்வதற்கா? ஜனங்களை ரூல் பண்றதுக்கா? ஸ்தோத்திரம். இதை செய், அதை செய், அங்கே போ, இங்கே போ, இப்படி சொல்லுவதற்கா? இல்லை, தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை வெளிப்படுத்துவதற்கு. அல்லேலூயா. அவன் போயிட்டான். பிறகு ஒரு லேவியன் வந்தான். வசனத்துல வாசிக்கிறோம், அவனும் அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அவனை கேட்டா சொல்லுவான், எங்கப்பா போற? ஆலயத்துக்கு போகிறேன், அங்க போய் நான் ஆராதனைக்குரிய எல்லா ஆயத்த வேலைகளை பார்க்கணும், பலி மிருகங்கள் வரும், அதை நான் சந்து சந்தாக வெட்டணும், அப்பங்களை சுடணும், விறகுகளை அடிக்கணும், பலிபீடத்தை ரெடி பண்ணணும். சார், அதை காட்டில் ஒரு பெரிய வேலை ஒண்ணு கிடக்கு சார். இங்க ஒருத்தன் சாக கிடக்கிறான், அவனுடைய காயங்கள் ஆற்றப்படணும், அவனுக்கு ரட்சிப்பின் செய்தி அறிவிக்கப்பட வேண்டும். அவனை அப்படியே விட்டு விட்டால் அவன் மரித்து அவனுடைய ஆத்துமா நரகத்துக்கு போய்விடும். ஆண்டவர் அதை ஸ்தோத்திரம் பொட்டில் எடுத்தது போல சொல்லி காண்பித்தார். அதனாலதான் பவுல் எழுதும் போது எழுதுகிறார், மாம்சத்தில் பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்தாராம். மாம்சத்துல பலவீனமா இருந்துச்சு. ரோமர் 8:3 சொல்லப்பட்டிருக்கு. நியாயப்பிரமாணம் அது ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டல பாருங்க, ஜனங்களை மன்னிக்கல பாருங்க, ஜனங்க மேல கருணை காட்டல பாருங்க. ஒருவன் குற்றம் செய்து விட்டால், சீட்டு அவன் மேல் விழுந்து விட்டால் வேற வழியே கிடையாது, கல்லெறிந்துதான் கொல்லப்பட வேண்டும். அவன் ஆசாரியன் சிபாரிசு பண்ண முடியாதுங்க. பிரதான ஆசாரியன் போயெல்லாம் கேட்க முடியாது. ஆண்டவர் சொன்னதுதான், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அதனாலதான் பழைய உடன்படிக்கை தன்னை இறக்கி கொள்ளவே இல்லை. அப்ப அது செய்யல. நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாதது அப்படின்னா என்னன்னா, நியாயப்பிரமாணம் இல்லை, அது சுத்தமானது. அதை கையாண்ட மனிதர்கள், தீர்க்கதரிசிகளோ, ஆசாரியர்களோ, ராஜாக்களோ, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோ அந்த ரட்சிப்பின் திட்டத்தை கொடுக்க முடியல. இந்த ரட்சிப்பின் திட்டத்தை கொடுக்க முடியல சார். அதனாலதான் நம்மை படைத்த தெய்வம் நம்மை பார்த்தார், இப்படியே இந்த உலகத்தை விட்டு விட்டால் எல்லாரும் அழிந்து நித்திய அக்கினிக்கு, நித்திய அழிவுக்கு போய் விடுவார்கள். அதனால ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தம் இல்லாததினாலே தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. இப்ப பழைய உடன்படிக்கை, பழைய சாம்ராஜ்யம் எல்லாம் மாறிவிட்டது. இப்ப ஆண்டவர் ஒரு புதிய மார்க்கத்தை உண்டு பண்ணணும். ஆண்டவர் இயேசு இப்பொழுது புதிய ஒரு மார்க்கத்தை உண்டு பண்ணி ஒரு புதிய பாதையில நடத்தணும், புதிய வழியில நடத்தணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்போ அவர் இந்த பூமியிலே வாழ்வதற்கு முடிவெடுத்த காலம் எவ்வளவு தெரியுமா? வெறும் 33 வருஷம் மனுஷனா தான் இருக்கணும்னு சொல்லி. ஆனா அவர் இந்த பூமியில செய்யணும்னு நினைக்கிற வேலை ரொம்ப பெருசு. அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நான் சிலுவைக்கு போய்கிறேன், நான் மரித்து பிறகு 40 நாளைக்கு பரலோகத்துக்கு போய்கிறேன், ஆனா என்னுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது.
ஆதாம் மூலமா இந்த பூமியிலே நிறைவேற்ற வேண்டும் என்று நான் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி தீர்மானித்த ஒரு திட்டம், அது ரட்சிப்பின் திட்டம். அந்த ரட்சிப்பின் திட்டம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் திட்டம் பெண்டிங்ல இருக்குது. அதை நிறைவேற்ற வேண்டுமானால் எனக்கு இந்த பூமியிலே சில மனுஷர்கள் தேவை. இந்த பூமியில எனக்கு சில மனுஷர்கள் தேவை. இந்த பூமியில எனக்கு ஒரு கூட்டம் தேவை. என் நாமம் தரிக்கப்பட்டு, என்னை விசுவாசித்து, என் இரத்தத்தினால் கழுவப்பட்டு, ஆமேன், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தேவை. ஆண்டவர் இந்த கூட்டத்துக்கு, ஆமேன், ஸ்தோத்திரம், அல்லேலூயா, முதலெழுத்தாய் எழுதினதுதான் 12 சீஷர்கள். 12 சீஷர்கள் ஆண்டவர் தெரிந்து கொள்றார். அவருக்கு தெரியும் இன்னொரு 3 வருஷத்துல அவருடைய மனுஷீக காலம் நிறைவடைந்து விடும், தெரியும் அவருக்கு. ஆனா திட்டம் நிறைவேறணுமே, பரலோகம் நினைக்கிறதெல்லாம் இந்த பூமியில செய்யணுமே. இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். பரமண்டலத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும். இப்ப அந்த சித்தம் செய்யப்படுவதற்கு அவருக்கு ஒரு உத்தம கூட்டாளிகள் தேவை. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஒரு கூட்டம் தேவை. அதுதான் திருச்சபை. அப்ப இயேசு கிறிஸ்து அந்த சபைக்கு அவர் அஸ்திபாரம் இடும்போது அவருக்கு இருந்த கூட்டம் எத்தனை பேர் தான் சொல்லுங்க பார்க்கலாம்? எஸ் சொல்லுங்க, 12 பேர் தான். கொஞ்ச நாள் ஆச்சு, இன்னொரு 70 பேரை தெரிந்து கொண்டார். அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் சிலுவை கொண்டு போகப்பட்டார், மரித்தார். மறுபடியும் சொல்றேன், இப்ப யாரை நம்பி இருக்கிறார் சொல்லுங்க பார்க்கலாம். கொஞ்சம் வாய் திறந்து பேசுங்க. எஸ், அவ்வளவுதான். அந்த சீஷர்கள் மொத்தம் எவ்வளவு பேர் இருக்காங்க? 12. அதோட இருங்க, அது 70 பேர் நமக்கு கணக்கு வேண்டாம். 12 பேர். சரி, இந்த 12 பேரையும் ஆண்டவர் கவனிக்கிறார். கவனிங்க நல்லா, 12 பேரையும் கவனிக்கிறார். இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இந்த 12 பேர் ஆளுக்கு ஒரு திசையா போறான். பேதுரு சொன்னா நான் மீன் பிடிக்க போகிறேன், மத்த 10 பேரும் சொன்னா நாங்களும் வர்றோம். எல்லாரும் கூடி வந்தா தோமா அவர் ஒரு தனி வழி, எங்க போனாருன்னு தெரியல, அவர் ஒரு இடத்துல எங்க இருக்காரு. இன்னும் 2 சீஷர்கள் எம்மாவூருக்கு போகிறோம், எங்களுக்கு பழைய வாழ்க்கையே போதும், வேண்டாம்ப்பா, எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவால ஒரு பிரயோஜனம் இல்லை, அவரை நம்பி இருந்தோம், இனி நம்பிக்கை இல்லை, போயிட்டான். ஆனா இவனை நம்பிதான் விட்டு போயிருக்காரு அவர். இவன் தான் தேவனுடைய ரட்சிப்பின் திட்டத்தை செய்வான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனா அவன் ஆளுக்கு ஒரு எண்ணத்துல இருக்கிறான். இப்ப கர்த்தர் ஒவ்வொருவரையும் தேடி 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 போய் தரிசனமாகி அவர்களை கொண்டு வந்து ஒருங்கிணைத்து எருசலேமில் உட்கார வைத்தார். எருசலேமில் அவர்களை நம்ப அவர்கள், ஆமென், ஸ்தோத்திரம், எங்கேயும் போகாம அங்கேயே இருப்பதற்கு ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு நம்பிக்கை தான். என்ன தெரியுமா நம்பிக்கை? இந்த பூமியிலே தேவன் ஒரு தம்முடைய திட்டத்தை நிறைவேற்ற விரும்புகிறார். அந்த திட்டம் நிறைவேற வேண்டுமானால் உங்களுடைய இந்த பயந்த சுபாவங்களும், உங்களுடைய கலக்கமான இந்த சூழ்நிலைகளும், பலவீனமான உங்களை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா உங்களை கொண்டு தேவன் கிரியை செய்ய வேண்டுமானால் உங்களை பலப்படுத்துகிற ஒரு தேற்றரவாளன் தேவை. அந்த தேற்றரவாளன் இன்னும் கொஞ்ச நாளைக்குள்ளே வரப்போகிறார். அதனால கொஞ்சம் பல்ல கடிச்சிட்டு எருசலேம்ல ஏறு, அதான் அப்படி அர்த்தம். கொஞ்சம் பல்ல கடிச்சுக்கோ, உன்னால கண்டிப்பா முடியாது. நீ எழும்பி போய் சுவிசேஷத்தை சொல்லுவியா? கட்டாயம் சொல்ல மாட்டா. ஏன்னா இயேசுவை கைது செய்த ரோம சேவகர்கள் அன்னைக்கு எருசலேமெங்கும் தேடுறாங்க, இயேசுவின் சீஷர்களை, இயேசுவை பின்பற்றினவர்களையும் சிறைபிடிப்பதற்கு. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. சரி, இந்த சீஷர்களை கொண்டு ஏதாவது செய்யலான்னு பார்த்தா இவன் கதவை பூட்டிக்கிட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருக்கிறானே ஒழிய, ஸ்தோத்திரம், அந்த ரட்சிப்பின் திட்டத்தை ஆமென் ஜனங்களுக்கு கொண்டு போகலாம். ரட்சிப்பின் திட்டத்தை, தேவனுடைய ரட்சிப்பின் செய்தியை அறிவிக்க ஒருவரும் ஆயத்தமாக இல்லை. இந்த நேரத்தில் தான், நல்லா கவனிங்க, அவர்கள் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் வாசிக்கிறோம். இந்த நேரத்தில் தான் பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல், ஆமென், ஸ்தோத்திரம், ஊற்றப்பட்டார். அல்லேலூயா, ஆமென். பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால நடந்தது என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டதுனால நடந்தது என்ன? ஏன் பரிசுத்த ஆவியானவர் இவர்கள் மேல் ஊற்றப்பட்டார்? மறுபடியும் சொல்றேன், தேவன் சபைக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். சபை மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு ரட்சிப்பு.
சபை மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கு எந்த ஒரு நல்ல செய்தியும் கூட. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம், ஆமென் ஸ்தோத்திரம், அல்லேலூயா, 3ஆம் அதிகாரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். 9-10 வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படியே, அனாதி தீர்மானம், ஆதி காலத்தில் கொண்டிருந்த ஒரு முடிவு, உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அனந்த ஞானமானது, நீங்க வாசிங்க பார்க்கலாம், சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக. அல்லேலூயா. ஆண்டவர் வைத்திருந்த, ஆதி காலம் முதல் வைத்திருந்த அவருடைய திட்டத்தை ஆண்டவர் யாருக்கும் சொல்லலையா தெரியுமா? உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்கள்னா யாருன்னா, உன்னதங்கள்ல இருக்க தேவ தூதர்கள், அதிகாரங்கள். புரியுதா உங்களுக்கு? உன்னதங்கள் இருக்கிற அதிகாரங்களும் தூதர்களும் அவங்களுக்கு கூட தம்முடைய திட்டத்தை சொல்லலையாம். அப்ப அந்த தேவனுடைய மனதில் இருந்த திட்டம் தெரிய வேண்டுமானா யார் மூலமாக தான் தெரியணும்? சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், வெரி குட். சபை மூலமாகத்தான் தெரியணும். சபை மூலமாகத்தான் சார் தெரியணும். புரியுதா உங்களுக்கு? சபை மூலமாகத்தான் தெரியணும். அதுதான் தேவனுடைய திட்டம். அவர் சொல்றாருங்க, சபையின் மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டு. அர்த்தம் என்ன? தூதனுக்கே இப்பதான்டா தெரியும். அவன் பரலோகத்தில் இருக்கலாம், பரிசுத்தர் பரிசுத்தர்னு கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கலாம். ஆனா அவனுக்கே ஒரு விஷயம் தெரியணும்னா சபை மூலமாகத்தான் தெரியணும். நான் உங்களுக்கு சொல்றேன், சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிற மகிமை எத்தனை பெரியது. நீங்க சபையை ரொம்ப சாதாரணமா நினைக்காதீங்க. பெரிய கட்டிடமோ சின்ன ஓலை குடிசையோ நீங்க அதை பார்க்க கூடாது. சபைக்கென்று தேவன் தந்திருக்கிற அதிகாரம் ஒன்று இருக்கிறது. நான் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள், சொல்லுங்க, அதை மேற்கொள்வது இல்லை. நெகேமியா 13:1 வாசிக்கிறோம், சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்புகிற சபை. நீங்க சபைகளை ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. நீங்க சபைகள்ல ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கொள்ளக்கூடாது. வழக்கமா வர இடம் தானங்க, வழக்கமா வந்து ஜெபம் பண்ற இடம் தானே, வழக்கமா வந்து ஆராதிக்கிற இடம் தானே. இல்லை, சபைக்கு தேவன் தந்திருக்கிற மகிமை வேற. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடைசி காலத்துல எருசலேம் எல்லா கொடுமுடிகளுக்கு மேலாய் உயர்ந்து நிற்கும். எருசலேம் என்று சொன்னால் சபை. திரும்பவும் சொல்றேன், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அதிகாரங்களுக்கு மேலாக சபை உயர்ந்து நிற்கும். இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா? இந்த சபையை ஆண்டவர் அல்லேலூயா தம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பின போது நடந்த காரியம் என்ன? 2 விஷயம் நடந்தது. ஒண்ணு என்ன நடந்தது? நல்லா கவனிங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்று இயேசு சொல்லியிருந்தார். அது நடக்குங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். நடக்கும் நல்லா தெரியும். பிதாவுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் நல்லா தெரியும். ஆனா அது எப்படி நிறைவேறும் தெரியாது, எந்த வழியில நடக்கும்னு தெரியாது. இங்க பாருங்க, நான் இப்படி புரிஞ்சுக்கிட்டேன். 120 பேரும் ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். 1:14 வாசிக்கிறோம். இப்போ இவங்களுடைய ரொட்டீன் எப்படி இருந்திருக்கும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இவங்களுடைய டெய்லி ரொட்டீன் எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்களேன். ஒரு 120 நாள் இங்க ஒரு ஜெபம் வைக்கிறோம், இரவும் பகலும். என்னவா இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம், வாய் திறந்து. 120 நாள் நானே கத்திட்டு இருப்பேனா? கட்டாய மாட்டேன். இப்ப நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஒரு 2 பேர் ரெடி பண்ணி நீங்க ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லியிருப்பேன். இன்னும் 2 பேரை ஏற்பாடு பண்ணி நீங்க ஆராதனை நடத்துங்க. இன்னும் 2 பேரை சொல்லியிருப்பேன், நீங்க ஜெபம் நடத்துங்க. கடைசியா நான் என்ன பண்ணியிருப்பேன்? பிரசங்கம் பண்ணியிருப்பேன். கரெக்டு தானா? இப்படிதான் போயிட்டு இருக்கும். அவங்ககிட்ட டெய்லி ஒரு ஸ்கெடியூல் இருந்திருக்கும். இன்னைக்கு மத்தேயு பாட்டு பாடணும், அந்திரேயா ஆராதனை, யோவான் ஜெப குறிப்புகள், பிலிப்பு ஜனங்களை பந்தி விசாரணை, பேதுரு பிரசங்கம். இப்படிதான் எடுத்திருக்கும் இல்லையா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். ஒரு ஸ்கெட்யூல் அவங்ககிட்ட இருக்கு.
டெய்லி இந்த ரொட்டீன்ல தான் போயிட்டு இருக்கு. அன்னைக்கும் அப்படிதான் போகுது, அன்னைக்கும் அப்படிதான் அவங்க போகுது. அது நடந்தது என்ன தெரியுமா? திடீரென்று 2ஆம் வசனத்துல பாருங்க, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து, சொல்லுங்க அங்க பாருங்க 2வது வசனம் 2:2 பைபிள பாருங்க, சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி, போதும் சடுதியாய், இப்படி சொல்றேன் புரிஞ்சுக்கிற மாதிரி, அல்லேலூயா, எதிர்பாராத, அப்படிதானா, எதிர்பாராத தேவனுடைய கிரியை. இப்படி சொல்றேன், எதிர்பார்க்கவும் இல்லை, அங்க நடக்கிற அந்த கிரியைகளை விவரித்து சொல்லவும் முடியாது, விவரிக்கவும் முடியாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதை எதிர்பார்க்கவும் இல்லை, இப்படிதான் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல, சடுதியாய் வருகிறது. இது வரைக்கும் அமைதியா போயிருந்திருக்கும். நான் நினைக்கிறேன் இவன் கத்தியெல்லாம் கூப்பாடு போடலாம் ஜெபம் பண்ணிருக்க மாட்டான். ஏன்? இந்த கூட்டத்தை தேடிக்கிட்டு இருக்காங்க, கைது பண்ண, சத்தம் கட்டாம இருந்திருப்பான், பயந்துகிட்டே இருந்திருப்பான். ஆனா ஸ்தோத்திரம், ஒரு நாள் ஆவியானவர் இறங்கின போது பலமாய் இறங்கினார், பலமாய் இறங்கினார். இந்த தேவனுடைய பலத்த செய்கைய பார்க்கவும் முடிந்தது, கேட்கவும் முடிந்தது. 2ஆம் வசனத்துல பலத்த சத்தம் உண்டாகி ஒரு பெரிய இரைச்சலை கேட்டார்கள். 3ஆம் வசனத்துல பிரிந்திருக்கும் நாவுகளை கண்டார்கள், காணப்பட்டு அப்படின்னு இருக்கா. 3ஆவது வசனத்துல ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பார்க்கவும் முடிந்தது, ஆமென் ஸ்தோத்திரம், கேட்கவும் முடிந்தது. இப்ப என்ன? ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேச துவங்கினார்கள், பேச துவங்கினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? இந்த பெந்தேகோஸ்தே நாளில் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது சபை ஒன்று உண்டானது. 2வது, அல்லேலூயா, மறைந்திருந்த சபை இந்த உலகத்துக்கு காணப்பட்டது. அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எங்கோ இருக்கிறார்கள் என்று ஜனங்கள் எல்லாரும் இவர்களை குறித்து நினைத்து கொண்டிருந்த போது, பரிசுத்த ஆவியானவர் அங்கே ஊற்றப்பட்ட போது, எங்கோ இல்லை, சபை இங்கே இருக்கிறது. அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் தோற்றுவிக்கப்பட்ட சபை இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்றேன், சபைகளை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற ஒரு நாள் பெந்தேகோஸ்தே என்னும் நாள். அல்லேலூயா, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சபையை இந்த உலகத்துக்கு காண்பிக்கிற ஒரு நாள். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல சபைகள் மறைந்து, நம்ம தேசத்துல பரவாயில்ல, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரதர் ஜான் பிரபாகர் ஆமென் ஆப்பிரிக்க தேசத்துல இருக்கிறார். அவர் சொல்லுவார், நாங்க சும்மா உட்காந்து பேசுற மாதிரி தான் பாஸ்டர் பேசுவோம், ஆனா தான் பிரசங்கமா இருக்கும். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார், கையை கூட நீட்ட முடியாது. என்ன கை நீட்டிட்டு இருக்கா? பைபிள்லாம் உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு எழுத்தின்படி உங்க கையில பைபிள் இருந்துச்சுன்னா நீ எந்த விசாரணையும் இல்லாமல் சிறைக்கு போயிடணும். அவர் சொல்லும்போது சொன்னார், வந்திருக்கும் போது அவர்கிட்ட பேசணும், சொன்னார், நிறைய பாஸ்டர்ஸ் ஃபேமிலி குடும்பமா ஜெயில இருக்காங்க பாஸ்டர். சரி, எங்க தான் ஆராதிக்கிறீங்க? அண்டர் கிரவுண்ட்ல, கார் ஷெட்ல, பிளாட்ஃபார்ம்ல சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரியே வசனத்தை பிரசங்கம் பண்ண, கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு பாஸ்டர் இருக்காருன்னா ஒரு தனிப்பட்ட ஆள்கிட்ட பேசலாம், 2 பேர்கிட்ட பேசலாம், அவ்வளவுதான். இன்றைக்கு சபை அப்படித்தான் ஒளிந்து ஒளிந்து மறைந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாட்கள் வரும், கொடுமுடிகளுக்கு மேலாய் எருசலேம் உயர்த்தப்பட்டிருக்கும். அல்லேலூயா, சகல தேசத்துக்கும் எருசலேமை நான் பாரமான கல்லாக்குவேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, சபையை இந்த உலகத்துக்கு காண்பித்து கொடுத்த ஒரு நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். நீங்க யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல இருக்கிறீங்களா? நீங்க யாராலும் அறியப்படாத ஒரு ஆளா இருக்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா, உங்களுக்குள்ள இருக்கிற அவருடைய மகிமையை, அவருடைய வல்லமையை, அவருடைய அழைப்பை, அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய ஆளுகையை ஆண்டவர் அல்லேலூயா உங்களுக்குள் இருக்கிறதை அநேகர் பார்க்கும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அதை நம்பணும். சபையை இந்த உலகத்துக்கு காண்பித்தார், மறைந்திருக்கிறது அல்ல, வெளிப்படையாய் காண்பித்தார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். நம்மை காண்பிக்கிற கர்த்தர் அவர்.
நம்மை காண்பிக்கிற கர்த்தர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை, ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நம்மை காண்பிக்கிறவர் அவர். எனக்கு புரிஞ்சுக்கிறோம். புரியுதா உங்களுக்கு? ஆமென். அதுதான் நடந்துச்சு. நிறைய நாட்கள் பயந்து 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 ஸ்தோத்திரம் அவர்கள் இருந்து ஆராதித்து கொண்டிருந்த அந்த கூட்டத்தை கர்த்தர் அல்லேலூயா அந்த ஆவியின் மழை ஊற்றப்பட்ட போது எல்லாரும் ஆளாளுக்கு ஒன்று பேசிட்டு இருக்கான். வசனத்துல வாசிக்கிறோம், பேதுரு 12 கூட எழுந்து நின்று 11 பேரோடு எழும்பி நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா நாங்கள் இங்கே இருக்கிறோம், அவருக்கு சாட்சிகளாக இருக்கிறோம், ஆமென், அவருடைய அடையாளங்களாக இருக்கிறோம் அப்படி என்று காண்பிக்க வைத்தாரே. நான் சொல்றேன், இந்த ரெகபோத்து ஊழியம் இந்த 5 வருஷங்கள் 6 வருஷங்கள் ஸ்தோத்திரம் யாருக்கும் தெரியப்படாத ஒரு இடத்துல இருந்திருக்கலாம். ஆமென். நாட்கள் வருகிறது, இந்த ஊழியத்தை கர்த்தர் பிரஸ்தாபப்படுத்துவார். ஆமென். இந்த ஊழியத்தை கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த ஊழியத்தை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். இந்த ஊழியத்தை அநேகர் பார்க்கும்படி செய்வார். இந்த ஊழியத்தை அநேக ஊழியங்களுக்கு அடையாளமாக்குவார். ஆமென். அடையாளமாக்குவார். ஒரு சபையா ரெகபோத்து சபையை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள், சொல்ல வைப்பார். அந்த பிரதிஷ்டையோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம், அந்த உறுதியோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். நிறைய நெருக்கங்கள் உண்டு, தேவைகள் உண்டு, பண நெருக்கடிகள் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனா தரிசனம் ஒன்று பெரிதா இருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய திட்டம் ஒன்று பெரிதா இருக்கிறது. திட்டம் ஒன்று பெரிதா இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை காண்பிப்பார். இந்த சபையில நீங்க யாருக்கு தெரியாத ஒரு இடத்துல ஒளிந்து 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 உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர் வைத்த அபிஷேகமும் உங்க மேல வைத்திருந்த தேவனுடைய வல்லமையும் தெரியப்படாம இருந்த காலங்கள் இருக்கலாம். வரும் காலங்கள்ல அவைகளை கர்த்தர் வெளிப்படுத்தி காட்டுவார். ஆமென். ஸ்தோத்திரம். உங்க மேல வைத்திருக்கிற அபிஷேகம் என்ன, உங்க மேல வைத்திருக்கிற வல்லமை என்ன, உங்க மேல வைத்திருக்கிற அழைப்பு என்ன, உங்க மேல வைத்திருக்கிற அவருடைய திட்டங்கள் என்ன, கர்த்தர் அதை வெளியரங்கமாக்கி காண்பிப்பார். பெந்தேகோஸ்தை சொல்லுகிற செய்தி நமக்கு இது. ஆமென். மறைவிடத்தில் இருந்ததை வெளியரங்கமாக்கி சபையை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார். அல்லேலூயா. 2வது சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். 3வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே என்ன செய்தார்களாம்? பேசத் தொடங்கினார்கள். 4ஆம் வசனத்துல எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்துல என்ன எழுதப்பட்டிருக்கு? வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாரிலும் இருந்து எருசலேமுக்கு ஒரு கூட்டம் வந்திருக்குது. நல்ல கவனிங்க. வானத்தின் கீழே இருக்கிற எல்லா தேசங்களிலும், கவனிங்க, எல்லா தேசங்களிலும் இருக்கிற ஜனங்கள்ல ஒரு கூட்டம் வந்திருக்கு. கிட்டத்தட்ட நீங்க கீழே படிச்சு பார்த்தீங்கன்னா 18 விதமான தேசத்தார்கிட்ட இருக்கிறாங்க. 18 விதமான தேசம். நல்லா கவனிங்க. இப்ப ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். ஒரே கல்ல 2 மாங்காய். 1 வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறது, சபை இந்த உலகத்துக்கு அறிமுகமாகிறது. அடுத்து சொல்றேன், அல்லேலூயா, ஒரே நேரத்துல வானத்தின் கீழ் இருக்கிற சகல தேசத்தாருக்கும் சுவிசேஷம், தேவனுடைய ரட்சிப்பின் செய்தி ஒரே நேரத்தில் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரே நேரத்துல. நான் யோசிச்சு பார்க்கிறேன், இந்த அப்போஸ்தலர்களால, இந்த 12 பேரால என்ன செஞ்சிருக்க முடியும்? எவ்வளவு பேருக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்க முடியும் இல்லையா? இன்னும் சொல்ல போனா, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு நிறைய வருஷம் இவங்க எருசலேமை விட்டே வெளியே போகல. 8ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் ஒரு உபத்திரவத்தை அனுப்பி இவங்களை வெளியே துரத்த வேண்டி இருந்துச்சு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தை நம்ம வேத பாடமாய் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வருகிற நாட்கள் உங்களுக்கு ரெகுலரா வரும், நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கவனிங்க நல்லா. அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் இந்த ரட்சிப்பின் திட்டத்தை, இந்த ரட்சிப்பின் செய்தியை, இந்த ரட்சிப்பின் நற்செய்தியை, ஸ்தோத்திரம், இவங்க எவ்வளவு தேசத்துக்கு எவ்வளவு நாளா கொண்டு போவாங்கன்றீங்க? முடியாத காரியம். இப்ப கர்த்தர் பார்த்தார், அத்தனை பேரையும் எருசலேமுக்கு கீழே கொண்டு வந்து ஒரே நேரத்தில் வாக்குத்தத்தமும் நிறைவேறினது. தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய மகத்துவத்தை குறித்து கேள்விப்பட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை 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 உண்டாவதாக. ஒரே நேரத்துல பல தேசத்துக்கு சுவிசேஷம். இதுதான் பரிசுத்த ஆவியானவருடைய செயல். நீங்களும் நானும் செய்தா
30 காரியத்தை செய்ய நினைப்போம், 5 ஜெயிப்போம், 25 தோற்போம். நம்மளால எல்லாத்தையும் செஞ்சுக்கிட முடியாது. நீங்க 10 காரியத்தை செய்ய நினைப்பீங்க, 8 காரியத்தை தோத்து போவீங்க. என்னை சேர்த்து கொண்டு சொல்றேன். ஆனா பரிசுத்த ஆவியானவர் ஒரு காரியத்தை செய்வாரானால் 10 10 ஜெயிக்கும். அல்லேலூயா. 100 100 ஜெயிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அப்படிதானா? ஏற்கனவே சீஷர்கள் பயந்து கிடக்கான். சுவிசேஷத்துக்கு எருசலேமை விட்டு வெளியே போக மாட்டேங்கிறான். இன்னும் இந்த மேல் வீட்டை விட்டு ஓடி வெளியே போக மாட்டேங்கான். சரி, மேல் வீட்டை விட்டு வெளியே வந்தாலும் எருசலேமை விட்டு போக மாட்டேங்கிறான். கர்த்தர் பார்த்தாரு, இவனை நம்பிட்டு இருந்தா ஒரு பிரயோஜனம் ஆகாது. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்த போது மொத்த தேசத்துக்கும் ஒரே நேரத்தில் சுவிசேஷம். ஒரே நேரத்தில் சுவிசேஷம். அல்லேலூயா. ஆமென். அசாதாரணமானவைகளை செய்யும் ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். ஸ்தோத்திரம். மனுஷங்களால சில காரியத்தை செய்ய முடியும். ஆனா பரிசுத்த ஆவியானவர் செய்வாரானால் மொத்தமும் வெற்றியாய் மாறும். ஆமென். மொத்தமும் ஆசீர்வாதமாய் மாறும். நான் அடிக்கடி சொல்லுவேன், சபை அப்போஸ்தலர்கள் கையில் இருந்த வரைக்கும் மேக்சிமம் 120, அதை தாண்டல. ரைட்? ஆனா என்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் கைக்கு வந்துச்சோ, அல்லேலூயா, ஒரு பிரசங்கத்துல 3000, இன்னொரு பிரசங்கத்துல 5000, 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்போதெல்லாம் கவுண்ட் பண்ணவே முடியல. எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? எருசலேமில் சீஷர்களுடைய தொகை பெருகிற்று. அடுத்து எப்படி எழுதப்பட்டிருக்கும் தெரியுமா? ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். இப்படிதான் எழுதப்பட்டிருக்கு. ஏன்னா அதுக்கு பிறகு சபையை பரிசுத்த ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொண்டார். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் ஜெபிக்கிறதை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதே நேரத்தில் நீங்களும் விரும்புங்க. உங்க வாழ்க்கையில எதையும் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் செய்ய நீங்கள் முயற்சி பண்ணுங்க. அல்லேலூயா. என் மாம்ச பலம் இந்த சபையை வளர்த்தெடுக்க முடியாது. என் வேத ஞானம், என் அறிவு, என் தாளந்து, என் திறமைகள் இந்த ஊழியத்தை வளர்த்தெடுக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நினைப்பாரானால் நாம் செய்ய நினைப்பதை காட்டிலும் 100 மடங்கு அவர் செய்து காண்பிப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்படித்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். திரும்ப 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 அவனை குறித்து ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கினார். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கிற்று. ஒரு முறை அவன் போகிறான். சிங்கம் எதிரே நிற்கிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பொண்ணு பார்க்க போறாரு அவங்க அப்பா அம்மா கூட. சிங்கம் எதுக்கு நிக்குது? நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கையில் ஒன்றுமில்லாதிருந்தும் அந்த சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் 2ஆக கிழித்து போட்டான். அவங்களுக்கு சொல்றேன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவன் கையில் ஒன்றுமில்லாதிருக்கையில் உங்க வாழ்க்கையில நீங்க அதை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, என் கையில ஒண்ணும் இல்லை, என் கையில பணம் இல்லை, என் கையில திறமை இல்லை, ஆமா, என் இடத்துல போதுமான அறிவு இல்லை, போதுமான ஞானம் இல்லை, போதுமான திட்டம் இல்லை. ஆண்டவரே, நிறைய ஆசைகள் இருக்கிறது. ஆசைகளுக்கு ஏற்ற திட்டம் என்னிடத்துல இல்லை, ஆசைக்கு ஏற்ற பணம் என்னிடத்துல இல்லை, ஆசைக்கு ஏற்ற திரட்சி என்னிடத்துல இல்லை, ஆசைக்கு ஏற்ற ஆட்கள் என்னிடத்துல இல்லை, வளர்ச்சி என்னிடத்துல இல்லை. சொல்லுவீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால ஆவியானவரே, நீர் என் வாழ்க்கையை பார்த்து கொள்ளும் என்று சொல்லுவோமானால் நம்மிடத்துல ஒன்றும் இல்லாவிட்டாலும் நம்மை கொண்டே தேவன் திரளானதை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினாராம். கிட்டத்தட்ட 30 பேரை கொன்று போட்டானாம். 14:19 வாசிக்கிறோம், 15:14 வாசிக்கிறோம். ஆமே, அவனை 7 கயிறுகளை கொண்டு கட்டினாங்களாம். ஆவியானவர் இறங்கின போது ஆமே, நெருப்பில் பட்ட நூலை போல அப்படி பட்டு போனது என்று வசனத்துல வாசிக்கிறோம். வசனத்துல. அல்லேலூயா. ஆவியானவர் அப்படி செய்வார். மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். ஆமென். எதையெல்லாம் ஆண்டவரை என்னால செய்ய முடியல நிக்கிறீங்களோ, நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளுங்க. என் குடும்பத்தை என்னால கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியல, ஆவியானவரே நீர் அதை நீர் செய்யும். அன்னைக்கு பாருங்க, தாவீது ஒத்துக்கிட்டான். நான் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருந்தும் இன்னும் பலவீனனா இருக்கிறேன். என் வாழ்க்கை என்னால ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர முடியல. என் எண்ணத்தை கொண்டு வர முடியல, என் சிந்தையை கொண்டு வர முடியல, என் ஆவியை கொண்டு வர முடியல.
அல்லேலூயா. என் குடும்பத்தை ஆமென் ஸ்தோத்திரம் என்னால கட்டுப்படுத்தி நடத்த முடியல, என் பிள்ளைகளை நடத்த முடியல. ஆமென். பரிசுத்த ஆவியானவரை நேர் பார்த்து கொள்ளும் என்று சொன்னால் நீங்கள் நினைத்ததிலும் அதிகமானதை அவர் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமென். அப்போஸ்தலர்களை அனுப்பி இருந்தா அவன் ஒரு தேசத்தை கூட ரீச் பண்ணிருக்க மாட்டான். வசனத்துல வாசிக்கிறோம், வானத்தின் கீழ் இருந்த அத்தனை தேசமும் ஒரே நேரத்துல சத்திய சுவிசேஷத்தை கேள்விப்பட, ஆண்டவர் இயேசுவை கேள்விப்பட, ஆமென், தேவனுடைய மகத்துவங்களை கேள்விப்பட ஆவியானவர் கிரியை செய்கிறார். அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். எழும்பி நில்லுங்க. அந்த ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஆமென், ஆமென். 2 காரியத்தை சொன்னேன். ஆண்டவர் மறைவாய் இருந்ததை வெளியரங்கமாக்கினார். சபை இருட்டிலே இருந்தது, சபை மறைந்திருந்தது. இந்த உலகத்துக்கு காண்பித்தார். என் சபை ஒளிந்திருக்கிறது அல்ல, மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. ஹல்லேலூயா. நீ மலை மேல் உள்ள பட்டணம். ரீ காபாலபர சந்தரா. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தரை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. காட்டுவார் உங்க மேல கர்த்தர் என்ன கிருபை வச்சிருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துவார். உங்க மேல அவர் எப்படிப்பட்ட அபிஷேகத்தை வச்சிருக்கிறாருங்கிறத வெளிப்படுத்துவார். உங்க மேல அவர் எப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை வைத்திருக்கிறார் என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ரீபாலா கதுரி மல ஹந்துரியா ரீதரா சந்துரியா லரஹந்துரி கரவா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உங்க மேல இருக்கிற அவருடைய வரங்களை கர்த்தர் காட்டுவார். உங்க மேல அவர் வைத்திருக்கிற வல்லமையை கர்த்தர் காட்டுவார். உங்க மேல வைத்திருக்கிற அவருடைய மகிமையை கர்த்தர் காட்டுவார். உங்க மேல வைத்திருக்கிற அவருடைய பலத்தை காட்டுவார். உங்க மேல வைத்திருக்கிற திட்டத்தை காட்டுவார். ஆமா, இதுவரைக்கும் மறைஞ்சு எழுதுட்டீங்களா? உங்க மேல இருக்கிற வல்லமை, உங்க மேல தேவன் வைத்த அழைப்பை யாராலும் புரிந்து கொள்ள முடியாத இடத்துல இருந்திருக்குதா? ஒப்பு கொடுத்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென், 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 ஆமென். உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். உலகின் ஒளியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். அவர்காய் சாட்சியாய் வாழ தேவன் உன்னை அழைத்தார். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து ஒளி வீசு. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து பிரகாசி. நீ மலை மேல் உள்ள பட்டணம் அழிகின்ற ஜனங்களை மீட்க தேவன் உன்னை அழைத்தார். திறப்பின் வாசலில் நிற்க தேவன் உன்னை அழைத்தார். அழிகின்ற ஜனங்களை மீட்க தேவன் உன்னை அழைத்தார். திறப்பின் வாசலில் நிற்க தேவன் உன்னை அழைத்தார். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். கர்த்தரே தேவன் என்று ஜாதிகள் அறிந்திட சாட்சியாய் நீ வாழ்வாய். நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து. ஆமென். நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து பிரகாசி. நீ மலை மேல் உள்ள பட்டணம் மறைந்து வாழாதே. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல, எழுந்து பிரகாசி. நீ மறைந்திருக்கும் காலம் அல்ல.
எழுந்து ஒளி வீசு. காண்பிப்பார் கர்த்தர், வெளிப்படுத்துவார் கர்த்தர். ஆமென். இரண்டாவது சொன்னேன், அன்றைக்கு அப்போஸ்தலர்களாலும் செய்திருக்க முடியாது. நான் பரிசுத்த ஆவியானவர் ஒரே நேரத்தில் நான் சொல்றேன், இந்த ஊழியத்தில் கர்த்தர் அதை செய்வாராக. இந்த ஊழியத்தில் கர்த்தர் அதை செய்வாராக. இந்த நாட்களில் சுவிசேஷ ஊழியங்கள் செய்ய முடியாதபடிக்கு முடக்கப்பட்டிருக்கிறது சபைகள். சுவிசேஷ கைப்பிரதிகளை கொண்டு போய் கிராமங்களில் கொடுக்க முடியாதபடிக்கு ஒரு பெரிய நெருக்கத்தின் காலத்திலே போய் கொண்டிருக்கிறது சபை. இது எங்களால் முடியல ஆண்டவரே. ஆவியானவரே, நீர் நினைத்தால் சொல்லுங்க, நீர் ஒரு காரியத்தை செய்தால், நீர் ஒரு காரியத்தை செய்தால், நீர் ஒரு காரியத்தை நிலைப்படுத்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வானத்தின் கீழ் இருக்கிற எல்லா ஜாதிகளும் ஒரே நேரத்துல சொல்லுங்க ஆமென். ஒரே நேரத்துல பரிசுத்த ஆவியானவருடைய டச் அப்படித்தான் இருக்கும். அவர் ஒன்றை செய்வார், ஆமென், 1000 பக்கத்துல அதோடைய பலனை பார்க்க முடியும். அவர் ஒன்றை செய்வார், 4 திசைகளிலும் அவருடைய கிரியைகள் விளங்கும். நீர் அப்படி செய்வீர், நீர் அப்படி செய்வீர், நீர் அப்படி செய்வீர். நாங்கள் உம்மை நம்புகிறோம், நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பலத்த கிரியைகளுக்கு ஒப்பு கொடுக்கிறோம். எதிர்பாராததை, விவரிக்க முடியாததை எங்களுக்காய் செய்கிற கர்த்தர் ஆண்டவர் தொடர்ந்து எங்களோடு கூட இருப்பீராக. சத்தியத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய சித்தத்துக்கு எங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை, எங்கள் குடும்ப வாழ்க்கையை, எங்கள் ஊழிய வாழ்க்கையை, எங்கள் சபையை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, காத்து கொள்ளுங்க. நம்முடைய பிள்ளைகளை சுகபத்திரமாய் நீர் காத்து கொள்ளணும். இந்த வாரம் முழுவதும் பண்ணுகிற பிரயாணங்கள், அவருடைய வேலை, வருமானங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கட்டும். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் எல்லாரோடும் கூட இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்லுங்கள், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்துக்களை சொல்லி கடந்து போங்க. ஆமென்.